இது ஓலாவோட மேப்பு. ஈசிஆரில் எந்த இடத்துல இருக்கோன்னு பாருங்கள். சென்னையிலேருந்து நம்ம வரையும் தள்ளி வந்திருக்கோம். கிட்டத்தட்ட நமக்கு லெஃப்டில் போரூர் இருக்குது, ரைட்டில் ஈசிஆரில் இந்த இடத்துல இருக்கோம் நம்ம. இதே வந்துட்டு இந்த கோவிந்தங்கிட்ட பார்த்தோம்னா க்ளீனாக தெரியும். ஆக்சுவலாக பார்த்தோம்னா இது வரையும் தான் சர்வீஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கோவிந்தங்கிட்ட இது பிளாக் கலர் மார்க் போட்டிருக்கிறது எல்லாமே இது வரையும் தான் நமக்கு சர்வீஸ் இருக்குது. இந்த சைடில் பார்த்தா செங்கல்பட்டு வரையும் இருக்கும். இந்த சைடில் பார்த்தா மகாபலிபுரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த பட்டிப்புலம் இந்த ஏரியா வரையும் வரும். நம்ம இப்போ இருக்கிறது இங்கே. ஸோ இன்னைக்கு சண்டேன்றதுனால இவ்வளோ தூரம் வந்துட்டேன். கரெக்டாக ஈசிஆரில் இந்த இடத்துல இருக்கோம். நம்ம இந்த இடத்துல இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அவுட் ஆஃப் சர்வீஸ் போயிடுவோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்துட்டு இது கிடைக்காது, நமக்கு டியூட்டி கிடைக்காது. இது வரையும் தான் நமக்கு டியூட்டி. ஓகே. அண்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு இது வரைக்கும் இன்னைக்கு இது வரைக்கும் ஓட்டுனது பார்த்தீங்கன்னா மணி 8:45 9:13 ஓட்டியிருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஆட்டோவை ஃபுல்லாக காட்ட சொன்னார். ஸோ இதுதான் நம்ம காடி. இதை வச்சு தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே. இந்த டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அடிக்கிறது. இது வந்துட்டு 50 ரூபா தருவாங்க, அவங்களோட கம்பெனி ஆடுக்காக நமக்கு அடிக்கிறது. வண்டி வந்துட்டு இன்னும் ஒரு ஆகஸ்ட் வரைக்கும் எஃப்சி இருக்குது. ஸோ ஜூலை மாதம் வண்டி நிப்பாட்டினா போதுன்றதுனால அந்த ஜூலை வரையும் ரெடி பண்ணாமல் ஓட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. எஃப்சி நமக்கு இன்னும் ஒரு 6 மாதம் லைவில் இருக்குது. ஸோ அதனால் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதுதான் நம்ம காடி. டயர் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் புதுசு போட்டேன். ஓலி ஷிட், இதெல்லாம் இருக்கக்கூடாது வண்டியில். இப்போ ஓட்டும்போது டிக்கி 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 டிக்கின்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ லைவ் இன்னும் யாரும் வரல, இருந்தாலும் நம்ம லைவ் போடுறேன். இந்த லைவ் போட்டுட்டு அப்படியே அப்லோடும் பண்ணுறேன் நான் வீடியோவாக, பாருங்கள். இந்த சவாரியை பார்த்தோம்னா நம்ம சோழிங்கநல்லூர்லேருந்து வந்தேன். சோழிங்கநல்லூர்லேருந்து இங்கே வரத்துக்கு 500 ஆச்சு. புது டயர்ன்றதுனால இவ்வளோ கல் ஏறிது. இதெல்லாம் வச்சுக்க கூடாது, ஒரு மாதிரி நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பட்டன்ஸும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் புது டயர் போட்டால் ஒரு 6 மாதத்துக்கு இந்த தொல்லை இருக்கும். மோஸ்ட்லி எல்லா வண்டிலையும் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பட்டனில் உள்ள கேப்புக்கு ஏற்ற மாதிரி கல் ஏறிடும். சின்ன சைஸு சின்ன பட்டன்றதுனால கல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல்லாக குட்டி குட்டி கல்லாக ஏறிக்கிட்டு இருக்கு. லைவில் 6 பேர் வந்திருக்கீங்க. யார் யாருன்னு தெரில, டியூட்டி இன்னும் வரல. ஸோ வர்ற வரையும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, சொல்கிறேன். ஏன்னா டியூட்டி வந்துருச்சுன்னா நான் லைவ் ஆஃப் பண்ணிவிட்டு போயிடுவேன். ஓகே. டிரைவர்ஸ் யாராவது இருக்கீங்களா? ஆட்டோ டிரைவர்ஸு இல்லை ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே, ஆட்டோ எடுக்க போகிறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே, கேளுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஈசிஆரில் மகாபலிபுரம் முன்னாடி ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கேன் நான். ஓலி ஷிட், என்ன இது எவ்வளோ கல்லுப்பா பாருங்கண்ணா. கல்லே 1/2 கிலோ வரும் போல இருக்கு டயரில், இவ்வளோ கல் ஏறி இருக்கு. எம்ஆர்எஃப் டயர் இது 1250 ரூபா. அதனால் ஒரு 6 மாதத்துக்கு அது அப்படி தான் இருக்கும். 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த பட்டன்ஸ் எல்லாம் தேஞ்சு ஓரளவுக்கு ஈவன் ஆகிடுச்சு அப்படின்போது கல் ஏறாது. ஓகே. இதான் நம்ம காடி. இதை வச்சு தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். எடுத்தேன், ஏதோ அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு காமிச்சேன்னா எங்கே இருக்கவங்க ஒரு கல்யாண மண்டபத்துக்கு வந்தேன் ஈசிஆரில். அது இருட்டாக தெரியுதுல, அங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. இதுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா பீச்சு.
ஒரு டீ ஷாப்பில் வந்து உட்காந்துருக்கேன். ஓகே, நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மேப்பில் இங்கே காட்டுது இந்த இடம். நம்ம சிட்டியை விட்டு எவ்வளோ தூரத்தில் இருக்கும்னு தெரியுதா உங்களுக்கு? டி நகர் அடையாறுலாம் அங்கே இருக்குது. இந்த பிளாக் கலர் பார்டர் வரையும் தான் நமக்கு டியூட்டி. இது வரையும் தான். இந்த சைடில் சவுத்தில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு பரனூர் வரைக்கும், வெஸ்ட்டில் ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும், நார்த்தில் மீஞ்சூர் வரைக்கும். இங்கே இந்த சைடு ஈஸ்டில் ஃபுல்லாக கடல் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இந்த சவுத் ஈஸ்ட்டில் நமக்கு மகாபலிபுரம், அதுக்கு முன்னாடி பட்டிப்புலம்ன்ற ஏரியா வரைக்கும் தான் நமக்கு கவரேஜ் இருக்குது. இதுக்கு மேலே போனோம்னா நம்ம டியூட்டி இருக்காது. ஸோ யாரும் கமெண்ட் பண்ணலை பாருங்கள். இன்னைக்கு இதே மாதிரி லைவ் எப்போவாவது வரலாமா, இல்லை இந்த லைவ் எடுத்ததையும் நான் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அதுக்கு வர ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் டெய்லி காலையில் சாயந்தரத்தில் லைவ் வரலான் இருக்கேன். எனக்கு இது ஃபஸ்ட் டைம் லைவ்ன்றதுனால நெட்வொர்க் எப்படி இருக்குன்னு தெரியல, உங்களுக்கு வீடியோ எப்படி ப்ளே ஆகுதுன்னு தெரியல. இந்த மாதிரி ராங் ரூட்டில் போகக்கூடாதுங்க. இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கிறதுனால அவர் பண்ணுறாரு தப்பு. அது மாதிரி பண்ணக்கூடாது. அதுவும் நைட்டில் இது நெட்வொர்க் எப்படி இருக்குன்னு தெரியல, அண்டு ஆடியோ எப்படி கேட்குதுன்னு தெரியல. சொல்லுங்கள் எப்படின்னு பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு நான் டெய்லி காலையில் சாயந்தரத்தில் டெய்லி 2 டைம் லைவ் போடலான் இருக்கேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.